ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லிமிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்லிமிஸ் ரெசிபீஸில் சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா தோல் எக்ஸ்ட்ரா இருக்கிற தோல்லாம் நல்லா எடுத்துட்டு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவனாக கட் பண்ணும்போது தான் வந்து வேகிறதும் வந்து ஈவனாக நல்லா வெந்து வரும். ரொம்ப குட்டி குட்டியாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரிக்கு நீளமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரிக்கு எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம எப்பயும் ஃப்ரை பண்ணுறதை விட கொஞ்சம் சேர்த்து தான் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரியும் போதே வந்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இந்த கடுகு சீரகமும் பொரிஞ்சு தான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனந்தாமல் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அப்படியே வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kgக்கு மேலே இருக்கும் உருளைக்கிழங்கு. அதுக்கு தான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்து வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம எந்தளவுக்கு உருளைக்கிழங்கு போடுறோங்கிறத பொறுத்து எண்ணெய் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரிக்கு நம்ம அடிப்பிடிக்காத சட்டியாக வச்சிட்டோம், நான்ஸ்டிக் இல்லை இரும்பு கடாய் அந்த மாதிரிக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரிக்கு நல்லா வந்து இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா உடையாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். பாருங்கள், ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஒரு சைடு வந்து வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு இடையில எடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து கலரும் சேஞ்ச் ஆகும், நல்லா ஸ்டிக்கியாகவும் வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே வந்து ஒரு 80% வந்து வெந்துருச்சு, நல்லா ஸ்டிக்கி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ லெமன் ரைஸ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வந்து நான் சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானதாமல் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருந்தாமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சைக்கடலை பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலையும் போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம், வரமிளகா, கருவேப்பில். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய லெமன் வந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஆறின சாதத்தில் வந்து இந்த லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்தளவுக்கு புளிப்பு தண்ணி இருக்குங்கிறத பொறுத்து 1 லெமனோ 2 லெமனோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 லெமன் அளவுக்கு மீடியம் சைஸ் லெமன் வந்து புழிஞ்சிருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸில் வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துறேன். பத்தலைன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நல்லா உதிரியாக இருந்துச்சுன்னா வந்து லெமன் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ உதிரியாக இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கலாம் வடிச்செடுக்கும் போது. இப்போ வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாதம் வந்து லைட்டாக ஹீட் ஆச்சுன்னா போதும். ஏன்னா நல்லா ஆற வச்சுருக்குறோம், ரொம்ப ஹீட் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை.
இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு விடலாம். ரைஸ் ஹீட் ஆகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துறேன். சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துறேன். மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துல, இல்லாட்டி வெறும் வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விடலாம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும் உருளைக்கிழங்குல. பாருங்கள் ஸ்டிக்கியாக இருந்தது. நம்ம மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் ஸ்டிக்கியாக மாறிடுச்சு. ஸோ அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரிக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து வீட்டில் அரைச்சி இட்லி பொடி இல்லை பருப்பு சாதப்பொடி அந்த மாதிரிக்கு இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ வந்து போட்டோம் அப்படின்னா இனிமே வந்து நல்லா உதிரியாக இருக்கும் உருளைக்கிழங்கு. பருப்பு பொடி சேர்த்தும் போது அதோட டேஸ்ட்டும் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையில் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு லெமன் ரைஸோடு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டான லெமன் ரைஸும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.